கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மத்தேயு நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவன் ஆகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அன்புக்குரியவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரியும். பரலோக ராஜ்யத்தை குறித்து கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. ஒரு எஜமான் தன் திராட்சை தோட்டத்துல பணியாற்றுவதற்காக வேலை ஆட்களை அமர்த்துகிற ஒரு நிகழ்வு. அது காலை தொடங்கி பல நேரங்களில் பல மக்களை அமர்த்துகிறான். பின்பு அவர்களுக்கு கூலி கொடுக்கிற நேரம் வரும் பொழுது அவன் கூலி கொடுக்கிற விதம் பிந்தினோர் தொடங்கி முந்தினோர் மட்டுமாக ஒரு கூலியை கொடுக்கிறான். இங்கே இவர்கள் முந்தி வந்தவர்கள் தங்களுக்கு அதிகம் கிடைக்கும் என்று ஏமாந்த பொழுது அவருடைய புலம்பலின் வார்த்தை தான் ஆண்டவரை துக்கிக்க செய்து ஒரு தெளிவான வார்த்தையை கொடுக்க வைக்கிறது. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. அப்படி என்று சொன்னால், உன்னிடத்துல நான் பேசின கூலியை உனக்கு கொடுத்து விட்டேன், அதை வாங்கி கொண்டு போ. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்வது என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம். ஐ ஹாவ் த ரைட். என் இஷ்டம். நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இறைவனுடைய பரிபாலனங்கள் என்பது இறைவனுடைய தீர்மானத்தின்படிதான் நடைபெறுகிறது. இறைவனுடைய திட்டப்படிதான் நடைபெறுகிறது. அதை புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் இறைவனுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். பாருங்கள், God has a sovereignty to bless whom he chose. இறைவனுடைய சர்வ வல்லமை யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறது. அவரை ஏன் ஆசீர்வதிச்சார், என்னையே ஆசீர்வதிக்கலங்க கேள்வி அல்ல. அவருக்கும் ஆண்டவருக்கும் உண்டான உறவு, எனக்கும் ஆண்டவருக்கும் உண்டான உறவு எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையிலேயே சர்வ வல்லவர் தன்னுடைய தனித்தன்மைகளை வெளிக்காட்டுகிறார். இரண்டாவது, God has a generosity. இறைவனுக்கு உதாரத்துவ குணம் இருக்கிறது. இறைவனுடைய உதாரத்துவ குணம் யாருக்கு எப்படி கொடுத்து எப்படி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், நன்மையை தர வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும், அவர் தெளிவாய் இருக்கிறார். ஜெனராசிட்டி. நாம அவருடைய ஜெனராசிட்டியை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது தேவையற்றது. மூன்றாவதாக, God has a equality. God has a equality. ஒவ்வொரு மனிதனுடைய தேவையை சந்திக்க அவனுக்கு எது தேவையோ அதை தருகிறார். தேவைக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை கொடுப்பதற்கு இறைவன் விருப்பப்படவில்லை. பாருங்கள், வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு விதவையும் மகனும் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிற சூழல இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் என்று கலங்கும் பொழுது அருகிலே இருக்கிற வீடுகள்லாம் பாத்திரத்தை வாங்கி எண்ணெயை ஊற்ற சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்படி ஊற்றும் பொழுது எல்லா பாத்திரம் நிரம்பி விட்டது, அதற்கு மேல் வரவில்லை. எல்லாவற்றையும் நிறைவாய் பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். யாருக்கு எது தேவையோ அப்பொழுது அதை கொடுக்க விரும்புகிறார். அவர் சமநிலை பிரமாணத்தை ஆண்டவர் இங்கே முன்வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை காட்டிலும் என் ஆண்டவருடைய சர்வ வல்லமையையும், என் ஆண்டவருடைய உதாரத்துவத்தையும், என் ஆண்டவர் பரிபாலனம் செய்கிற சமத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நம் தடம் மாறாத, மனநிலை மாறாத, இறை சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ தன்னை இந்த உலக வாழ்க்கையில எல்லா மக்களையும் ஒன்றாய் பார்க்கவும், உம்முடைய உதாரத்துவ குணத்தை புரிந்து கொள்ளவும் சர்வ வல்லவர் எங்களை ஆளுகிறார் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டு அடியெடுத்து வைக்க உதவி செய்யும். உடைய கிருபையால் நிரப்பும். கிறிஸ்து இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.